ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நம்ம அன்ரிசர்வ்டு டிக்கெட் ஜென்ரல் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் நீங்கள் எந்த ட்ரெயினில் போக போகிறீங்கிறத பொறுத்து தான் பதிலே இருக்குது. நான் இன்றைக்கி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறையா ட்ரெயின் தெரியும். அதில் எக்ஸ்பிரஸுங்கிறோம், சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிறோம், அந்த மாதிரி ட்ரெயின் நிறையா இருக்குது. அதில் ஒரு ட்ரெயினுக்கு ஒரு இடத்துலேருந்து கிளம்புது, அது 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் வரைக்கும் விடிய விடிய ட்ராவல் பண்ணி போகுது. ஆனால் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்கிறது என்னென்னா, ஒரு ட்ரெயின் காலையில் விடிய காத்தாலையோ இல்லை காலையிலையோ கிளம்பி ஒரு ஸ்டேஷன் ஒரு எண்டு போய் நிற்கும். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இறங்கிடுவாங்க. திருப்பி அது கொஞ்ச நேரத்திலே ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஊர் மக்கள் திருப்பி இந்த ஊருக்கு வரத்துக்காக அதே ட்ரெயினில் ஏறுவாங்க. ஸோ என்னென்னா, ஆரம்பித்த இடத்துலையே காலையில் ஒரு ட்ரெயின் ஆரம்பிக்குதுன்னா திருப்பி நைட்டு அந்த இடத்துலையே அந்த ட்ரெயின் முடியும். அந்த ட்ரெயினில் எல்லாமே சிட்டிங் தான் இருக்கும், ஸ்லீப்பர் இருக்காது. ஏசி, நான் ஏசி அந்த மாதிரி வேணால் வெரைட்டியாக இருக்கும். சேர் கார் அதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போகலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது முதல்ல நம்ம நெட்டில் செக் பண்ணலாம். நெட்டில் செக் பண்ணும்போது லீகலாக என்ன போட்டிருக்காங்க, நான் என்ன கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ராவல் இன் ரிசர்வ்டு கோர்ஸ் விச் ஜென்ரல் டிக்கெட் இன் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஜென்ரல் டிக்கெட்டை வச்சுட்டு ரிசர்வ்டு கோச்சில் போகலாமா அப்படின்னு நான் நெட்டில் கேட்டிருக்கேன். ஆனால் நெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ, நீங்கள் போகக்கூடாது, போனீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி அந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸ் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறதுங்கிறது ஒன்று இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 days பேக் ஒரு கோயம்புத்தூர் ஈரோடு போகணும், அதாவது அரக்கோணம்லேருந்து நான் ஈரோடு போகணும் அப்படிங்கிறதுனால நான் ஆவடியிலேருந்து கிளம்பி அரக்கோணம் போயிட்டு நான் காலையில் 6:10க்கு எடுக்கக்கூடிய இந்த கோவை எக்ஸ்பிரஸில் தான் நான் ட்ராவல் பண்ணேன். நான் யதார்த்தமாக போனேன். இந்த கண்டென்ட்டுக்காக போகணுங்கிறத விட யதார்த்தமாக போகும்போது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் ஏறுறதுனால நானும் ஏறி ஜென்ரலுக்கும் ரிசர்வ்டுக்கும் இடப்பட்ட கேப்பில் லிங்க் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே நின்றுட்டு போனேன். ஸோ நின்றுட்டு போயிட்டு நம்ம கண்டென்ட்டே ரயில்வே கண்டென்ட் அப்படிங்கிறதுனால என்னென்னலாம் அப்சர்வ் பண்ண முடியுமோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ அதில் நான் வெயிட் பண்ண பார்த்தது என்னென்னா, ஒரு அரக்கோணமில் வந்தோடனே சில சென்னையில் ஏறின பேசஞ்சர்ஸ்லாம் இறங்குனாங்க. டிடி செக் பண்ணி பார்த்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இறங்குறாங்க, ஏறுறாங்க, இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறாங்க. அன்றைக்கி சுச்சுவேஷன் என்னென்னா, நிறைய அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லேயுமே அந்த பாத்ரூம் இருக்கும் இல்லையா, அந்த கேப்லேயே அங்கே குறிப்பிட்ட நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையுமே டிடிஇ கிராஸ் பண்ணி தான் போகிறாரே தவிர அவங்கள எந்த ஒரு கொஸ்டினும் பண்ணலை. என்னென்னா, யாருமே அந்த ரிசர்வ்டு சீட்டில் யாரும் உட்காராததுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக டிடிஇ ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் பார்ப்பார். அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் அவர் எந்த பிரச்சனையும் இல்லைங்கும் போது அவரோட அக்கௌண்ட்டில் வராது. ஓகே, இப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஓகே, அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு டிக்கெட் செக்கர்னு வருவார்ல, அவர் வந்தார். அவர் எங்கேருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் எண்ணில் 2 ரிசர்வ்டு பெட்டி 3 ரிசர்வ்டு பெட்டி இருக்கும். இன்டர்சிட்டி அப்படின்னா 4 கூட இருக்கும், 3ன்னு வச்சுக்கலாம். ஒரு எண்ணில் 3 பெட்டி இருக்கும், இன்னொரு எண்ணில் 3 பெட்டி இருக்கும். அவர் பின்னாடி இருக்கக்கூடிய 3 பெட்டியில் இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ஃபுல்லாக ரிசர்வ்டு பெட்டியை தான் கடந்து வரார், புக் பண்ண பெட்டியை தான் கடந்து வராரு. ஒவ்வொரு புக் பண்ண பெட்டியிலையுமே ஏசியை தவிர ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் நார்மலாக இருக்கக்கூடிய சிட்டிங், ஏசி இல்லாத சிட்டிங்கில் ஒவ்வொருத்தரையாக ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் எல்லாத்தையுமே சைன் பண்ணிட்டு வராரு, டிக்கெட்டை செக் பண்ணுறாரு, வராரு. அவருமே எதுவுமே சொல்லலை. ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் பேசஞ்சர் ஏறலாம், ஆனால் சீட்டை யூஸ் பண்ணக்கூடாது, நார்மலாக நின்றுட்டு வரலாம். இதனால் அந்த டிடியும் எதுவும் சொல்ல மாட்டார், அதே போல் நம்ம டிக்கெட் செக்கரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதே நீங்கள் சீட்டில் உட்காந்திங்கன்னா
அந்த இடத்துல வந்து நம்ம டிடியை வந்து கொஸ்டின் பண்ணுவார். அதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது பெனால்ட்டி அந்த மாதிரி இதில் போய் முடியும். ஆக ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிசர்வ்டு பெட்டியில் ஒரு ஓரமாக அந்த பேசஞ்சர்ஸ்க்கு எந்த ஒரு வகையில் இடையூறு இல்லாமல் நீங்கள் பயணம் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். அதே அவங்களுக்கு நீங்கள் போய் தொந்தரவு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்லி ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் வித்தவுட் ஏசி பெட்டியில் தான் நீங்கள் ஏறணும். அதே ஏசி பெட்டியில் நீங்கள் ஏறினீங்கன்னா அதுக்கான ஃபைன் அண்ட் அதுக்கான ரூல்ஸ் வேறு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஏசி கம்பார்ட்மெண்ட்டோட ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து ஃபைன் கட்டி நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டை எடுத்துகிட்டு ரிசர்வ்டு பெட்டியில் நீங்கள் நின்றுட்டு போகலாம். அதுக்கப்புறம் டிக்கெட் செக்கர் இன்னொரு ஐடியா சொன்னார். என்னென்னா இப்போ நமக்கு வந்து அந்த இன்டர்சிட்டி மாதிரி ட்ரெயினில் நமக்கு ஏதாவது உட்காரணும்னு தோணுது. ரிசர்வ்டு பெட்டியில் வந்துட்டு 2-3 சீட்டு காலியாக இருக்குது. அந்த சீட்டில் யாருமே வரமாட்டாங்கங்கும்போது நம்ம டிடியை அப்ரோச் பண்ணி நம்ம இப்போ இதில் இந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள், பேஸ் ஃபேர்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது நம்ம எடுக்கிற டிக்கெட்டு. அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட்டு டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ரூ. 160 ப்ளஸ் ரூ. 15 ரூ. 175 தான் நம்மக்கிட்ட டிக்கெட் வாங்குவாங்க. இதில் ரிசர்வேஷன் சார்ஜுங்கிறது ரூ. 15. நீங்கள் இன்டர்சிட்டி மாதிரி ட்ரெயினில் நீங்கள் போகும்போது அங்கே சீட் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் டிடி கையில் வெறும் ரூ. 15 கொடுத்து ஒரு ரெசிப்ட் வாங்கிட்டிங்கன்னா அந்த சீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்காக நம்ம தட்கல் பண்ணணும், நாளே உட்காந்து நம்ம ரிசர்வ் பண்ணணும், டிக்கெட் ஏஜென்சிக்கிட்ட போகணும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சீட்டு கூட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிசர்வ்டு பெட்டியில் நில்லுங்க. அங்கேயும் சீட் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ரூ. 15 கொடுத்து டிக்கெட்டை வாங்கி நீங்கள் அழகாக உட்காந்தே நீங்கள் பயணம் பண்ணலாம். ஸோ இன்டர்சிட்டி மாதிரி ட்ரெயினில் இது ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. தெரிஞ்சிருந்துன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் இன்டர்சிட்டி மாதிரி ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அழகாக சிம்பிளாக நீங்கள் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் ரொம்ப சீக்கிரமான டைமிங்கில் நீங்கள் வந்து அழகாக பயணம் பண்ணி போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா தகவல்கள் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.